வெள்ளவத்தை வீடு தொகுதியில் சிக்கிய அதிநவீன ஆயுதம் விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல். கொழும்பில் வீடுகளை வாடகைக்கு விடுவோருக்கு கடும் எச்சரிக்கை. சமல் ராஜபக்ஷ மேற்கொண்ட மோசடி சபையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். சஜித் தரப்புக்கு காத்திருக்கும் பேரிடி ஆளும் கட்சியின் அறிவிப்பு. சயனைட் கட்டிக்கொண்டு போராடியோரு இனம் சபையில் ரிசார்ட் எம்பி ஆவேசம். தையிட்டி விகாரை விவகாரம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு தமிழ் எம்பி வலியுறுத்தல். சபையில் மௌனிக்கப்பட்ட மின் கட்டண விவகாரம் எதிர்க்கட்சி தலைவர் ஆதங்கம். முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அரசியல் நண்பர்களுக்கு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் மகாவலி நிலங்களை வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது எம்பிலிப்பிட்டியவில் உள்ள வளவை வலயத்தில் உள்ள மகாவலி நிலங்கள் எந்தொரு சாத்தியக்கூறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிலங்கள் உண்மையில் பயிர் செய்யும் அல்லது சாத்தியமான திட்டங்களை தொடங்க நம்பும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அதேவேளை சில நிலங்கள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட நிலங்கள் குறித்து புகார்கள் வந்தால் விசாரணைகள் தொடங்கப்படலாம் என்றும் காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை துணை அமைச்சர் சுசில ரணசிங்க இதன்போது குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் வாடகைக்கு வீடு மற்றும் வாடகைக்கு அறைகள் தேடும் போர்வையில் பாரிய கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபடும் குழுவினர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. வீடு மற்றும் அறைகள் வாடகைக்கு உண்டு என விளம்பரப்படுத்துபவர்களை குறிவைத்து சிலரால் இந்த மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அண்மையில் கொழும்பு கிராண்ட் பாஸில் வாடகைக்கு அறை இருப்பதாக இணையதளம் ஒன்றில் விளம்பரப்படுத்திய பெண் ஒருவர் பாரிய மோசடியில் சிக்கி தனது தங்க நகைகள் உள்ளிட்ட பெறுமதிமிக்க பொருட்களை இழந்துள்ளார். குறித்த விளம்பரத்தை பார்வையிட்ட ஒரு யுவதி வீட்டு உரிமையாளரான பெண்ணை தொடர்பு கொண்டு வாடகைக்கு அறையை பெற்றுள்ளதுடன் முற்பணமாக ஒரு சிறிய தொகையையும் செலுத்தியுள்ளார். 2 நாட்களில் வீட்டின் அறையில் தங்கியிருந்துள்ளதுடன் 2 நாட்களின் பின்னர் வீட்டு உரிமையாளரான பெண் பணிக்கு சென்ற பிறகு கொள்ளை நடவடிக்கையில் குறித்த யுவதி ஈடுபட்டுள்ளார். அந்த வீட்டின் ஏனைய அறைகளின் கதவுகளை கூரான ஆயுதங்கள் கொண்டு திறந்து அதிலிருந்து லட்சம் ரூபாய் பெறுமதிமிக்க நகைகள் மற்றும் உடைகள் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்டவற்றை களவாடி சென்றுள்ளதுடன் சமையல் செய்து உண்டுவிட்டும் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கொள்ளையில் ஈடுபட்ட யுவதிக்கு 25 வயது என்றும் 2 பிள்ளைகளின் தாயார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த யுவதியின் பின்னால் மிகப்பெரிய குற்ற கும்பல் இருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் முகவரிகளை நாடாளுமன்றத்தில் வெளியிட தயாராக இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் 10 பெரிய பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சமீபத்தில் வெளிப்படுத்தியதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் குறித்த தகவல்கள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் ஆனந்த் விஜயபால இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் முடிந்த பிறகு தொடர்புடைய தகவல்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது நிலவும் பாதகமான வானிலை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இலங்கைக்கு வருவது இன்னும் சில நாட்கள் தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நேற்று இரவு இலங்கைக்கு வர திட்டமிடப்பட்டிருந்தது. தனியார் துறையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 250 மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட 2800 மெட்ரிக் டன் உப்பு உட்பட 3050 மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பு நாட்டிற்கு வர இருந்தது. இருப்பினும் பாதகமான வானிலை காரணமாக உப்பு இறக்குமதி சில நாட்களுக்கு தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் பிறகு உப்பு இறக்குமதி தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறிய அந்த நிறுவனம் சந்தையில் உப்பு பற்றாக்குறையை இது குறைக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளது.
சமீபத்தே ஹெல்லாக் வீட்டு தொகுதியில் கைப்பற்றப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மிகவும் பலம் வாய்ந்த அரசியல்வாதி ஒருவருக்கு சொந்தமானது என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. முன்னாள் அமைச்சரான இந்த அரசியல்வாதி 6 மாதங்களுக்கு முன்பு தனது சமையல்காரர் மூலம் ஹெல்வாக் வீட்டு தொகுதியில் உள்ள ஒரு பெண்ணின் வீட்டிற்கு இந்த துப்பாக்கியை அனுப்பி அதை ஒளித்து வைக்குமாறு அறிவுறுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 68 வயதுடைய ஒரு பெண்ணிடம் இந்த ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைத்த முன்னாள் அமைச்சரின் சமையல்காரரை கைது செய்வதற்காக நேற்று மாலை ஒரு சிறப்பு போலீஸ் குழு அவிசாவளி பகுதிக்கு சென்றிருந்தது. விசாரணைகளில் இந்த முன்னாள் அமைச்சர் ஹெவ்லாக் வீட்டு தொகுதியில் வசிக்கும் 68 வயதுடைய ஒரு பெண்ணின் நெருங்கிய நண்பர் என்பது தெரியவந்துள்ளது. பையில் T56 துப்பாக்கி இருப்பது தெரியாமல் ஆயுதம் அடங்கிய பையை அந்த பெண் ஏற்றுக்கொண்டதாக தெரியவந்துள்ளது. இந்த பை 6 மாதங்களாக அந்த பெண்ணின் வீட்டில் இருந்துள்ளது. நேற்று முன்தினம் அந்த பெண்ணின் மகன்களில் ஒருவர் அந்த பையை சுற்றுலாவிற்கு எடுத்து சென்றிருந்தார். அந்த நேரத்தில் அந்த பெண் பையையும் துப்பாக்கியையும் தனது காரின் பின்புறத்தில் விட்டு சென்றிருந்தார். இந்த நேரத்தில் தான் வீட்டு தொகுதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த ஆயுதத்தை அவதானித்துள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் வெள்ளவத்தை போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 33% மின்கட்டண குறைப்பு வழங்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதும் 18.3% கட்டண அதிகரிப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் இன்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில், இன்று நாடாளுமன்றத்தில் மௌனிக்கப்பட்டு விட்டது என நான் இங்கே கேட்கின்றேன். 33% மின்கட்டண குறைப்பு வழங்கப்படும் என அரசாங்கத்தால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பின்னர் மின்கட்டணங்கள் 18.3% உயர்த்தப்படும் என்று முன்மொழி ப்பட்டுள்ளது. அதேவேளை இப்போது தண்ணீர் கட்டண உயர்வுகள் ஏற்படும் எனவும் வதந்திகளாக உள்ளன. அவை எப்போது நடைமுறைக்கு வரும்? ஏற்கனவே சிரமத்தில் உள்ள மக்களை அவை எவ்வளவு கடுமையாக பாதிக்கும் என அவர் வினவியுள்ளார். தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையை அகற்றி காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க தென்னாப்பிரிக்க அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா தூதுவருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் நடைபெற்றது. இதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அவர் கடந்த 2025 மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வடமாகாணத்தின் சுமார் 6000 ஏக்கர் காணிகளை அரச காணியாக சுவீகரித்து திட்டமிட்ட சிங்கள பௌத்த மயமாக்கலை மேற்கொள்ளும் கபட முயற்சியில் 3 மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு வெளியிட்ட குறித்த வர்த்தமானியை அரசு மீளப் பெற வேண்டும். வடக்கு கிழக்கு மக்கள் யுத்த காலத்தில் பல தடவைகள் இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களின் சொந்தமான ஆவணங்கள் அழிவடைந்தும் தொலைந்தும் உள்ளன. அத்துடன் சுனாமி மூலம் எமது மக்கள் சொத்துக்கள் ஆவணங்களை இழந்தார்கள். தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது, தொல்பொருளுடன் தொடர்பு அற்றது, சட்டவிரோதமாக கட்டப்பட்டது, அகற்றப்பட்டேயாக வேண்டும். காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படல் வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் சிங்கள பேரினவாதிகளோடு வாழ முடியாமல் தமிழீழம் தாருங்கள் என்று சயனைட் வில்லைகளை கட்டிக்கொண்டு ஒரு இனம் போராடியது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் மண்ணுக்கான ஒரு போராட்டம் நடந்த வரலாறு இருக்கின்றது. 30,000 40,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களும் கொல்லப்பட்டார்கள், சிங்கள மக்களும் கொல்லப்பட்டார்கள், இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டார்கள், சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள். என்னை போன்ற 1,00,000 முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். அவ்வாறான ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருக்கின்றது. இன்னும் 100 வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்திதான் ஆளுங்கட்சியாக இருக்கப் போகின்றது. இந்த அரசின் ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கின்றது. சபாநாயகர் இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு பொம்மை போல் இருக்கின்றார். ஒரு நாள் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கதைகளை கேட்க மாட்டார் என அவர் தெரிவித்துள்ளார்.